அரசு வேலைக்காக ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு, ஐடி சம்மந்தப்பட்ட வேலை சம்மந்தமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசியினருக்கான 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலனை பற்றி பார்த்தோம்னா, மேஷ ராசியினருக்கு புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். ராசி அதிபதியே 3ஆம் பாகத்தில் இருக்கிறதுனால புதிய முயற்சியை ஆர்வமாக செய்யறதுக்கான அமைப்பு இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தோன்னா, சொந்த இடம், வீடு போன்றவைகள் கடன் மூலயமா வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். 6ஆம் பாகமும் மற்றும் 8ஆம் பாகமும் ஒளி பொருந்திய அமைப்பில் இருக்கிறதுனால கடன் மூலயமா சொந்த இடம், சொந்த வீடு வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். மேஷ ராசினருக்கு தந்தையோட தொழிலை எடுத்து செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு தந்தை தொழிலை எடுத்து செய்கிறதுக்கான அமைப்பும் ஆர்வமும் அதிகரிக்கும். அதன் மூலயமா வெற்றி கிடைக்கிறதுக்கான அமைப்பும் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேயே இருக்குது. அரசு வேலைக்காக ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். ஐடி சம்மந்தப்பட்ட வேலை சம்மந்தமாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வெற்றி கிடைக்கிறதுக்கான அமைப்பு பிரகாசமாக இருக்குது. இந்த மாதத்தில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். தூர இடங்களுக்கு, ஆலயங்களுக்கு செல்றதுக்கான அமைப்பும் இருக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். பிள்ளைகளால் தொல்லையும் மனக்கவலை ஏற்படுற அமைப்பும் இருக்குது. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம், மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் டல்லான அமைப்பு தான் இந்த மாதம் இருக்குது. 2ஆம் பாகத்தோட பாவகிரகத்தோட தொடர்பு இருக்கிறதுனால. லாபஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானாதிபதி ராசிக்கு 12 அப்படிங்கிற அமைப்பில் லாபம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் டல்லான அமைப்பு இருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காத தன்மை, தன குறைபாடுகள் இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும். அலைச்சலுக்கு ஏற்ற பலன் இல்லாத தன்மை மேஷராசினருக்கு இந்த மாதம் இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. மேஷ ராசினருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே இருக்க பிடிக்காது, ஊருக்கு வரலாம் அப்படின்னு விருப்பத்தோடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வரத்துக்கான சூழல் ஏற்படும். மேஷ ராசினருக்கு படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு, வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதம் பெரும்பாலும் உங்களோட கடனில் பெரும்பகுதி அடையிறதுக்கான அமைப்பு உண்டு. உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது தொடர்ந்து வரவுக்கு மிஞ்சின செலவு, கட்டுப்படுத்த முடியாத செலவு அமைப்பு உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தோன்னா, புதிய அறிமுகம், புதிய பணத்தை முதலீடு செய்கிறது, அந்த விஷயங்களில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்களை விட்டு போன சொந்தங்கள், உங்களை மதிக்காத சொந்தங்கள் உங்களை தேடி வரத்துக்கான அமைப்பு இந்த மாதம் இருக்குது. மேஷ ராசினரை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சிகப்பு நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. உங்களுக்கு அருகாமையில் உள்ள முருகன் கோயிலில் லெமன் சாதம், பச்சை பயிறு இதெல்லாம் நிவேதனமாக செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க விநியோகமாக. உங்களுக்கான நல்ல அமைப்பு உறுதியாக இருக்கும். மேலும் உங்களுக்கு ஜோதிட தகவல் அதெல்லாம் வேணும், உங்களுக்கு ஜோதிடம் பிடிக்கும் புரியும் அப்படின்னா இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.